ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். நம்ம இந்த மே மாதம் 17ஆம் தேதி உத்திரட்டாதியில் இருந்து பயிற்சியாகி ரேவதிக்கு போன சனி உங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ரேவதி நட்சத்திரமே பேசிடலாம். ஏன்னா அவங்க தானே பாவம். சனி தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கார். சனி என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி 4 வகை சனியை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பதிவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த பதிவோட லிங்க்கு மேலே கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சரியாக புரியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 சனி பயிற்சியில் திருமணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% உங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குது. எப்படிப்பட்ட பெண் அமையும் அப்படின்னா, உங்கள் திருமணத்தை எந்த விதத்துலேயும் சனி தடுக்க மாட்டார். மிக மிக சிறப்பாகவே திருமணத்தை நடத்தி வைக்கிற இடத்துக்கு தான் சனி வந்திருக்கார். அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இருக்கா? 100% ஒரு பிரச்சனையும் இல்லை. மிக மிக சிறப்பாக குழந்தை பேர் உண்டு. மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீங்க. உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பேர் இருக்குது. காதலர்களுக்கு திருமணம் கூடி வருமா, நடந்துருமான்னு கேட்டால் கட்டாயம் நடக்கும். அவங்களுக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் இழுக்கும் வேணாம். யார் என்ன, பொண்ணு எப்படி, பையன் எப்படி, அவங்க நல்ல குடும்பமாக, அப்படி இப்படி எல்லாம் கேட்டு கொஞ்சம் இழுத்து அப்புறமா பண்ணி வைப்பாங்க. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருமா, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ரொம்ப சிரமப்படுற மாதிரியான பிரச்சனைகள் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் சொத்துக்கள் ஏதாவது நீங்கள் பிரித்து வாங்கணும் அப்பா அம்மா கிட்டேருந்து கூட பிறந்தவங்க இருந்து அப்படின்னா அதுவும் வர்றது கஷ்டம். அதாவது நல்லா இருக்கே, நேரம் நல்லா இருக்கே, இந்த நேரத்தில் நம்ம கேட்டால் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சண்டை வராது, சச்சரவு வராது. ஆனால் அப்படியே சுமூகமாக பேசிட்டு அழகாக பல மாட்டு பேசுவாங்க. இப்போ வேண்டாம், இந்த நேரத்தில் நம்ம விற்றோன்னா நல்ல வேலைக்கு போகாது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு நல்லா பேசுவாங்க. அப்படியே அப்புறம் பார்க்கலாம், பெரியவனை கேட்குறேன், அக்காவை கேட்குறேன், தம்பியை கேட்குறேன், அப்படி எதையா ஒன்று சொல்லுவார் அப்பா. அதையும் இதையும் சொல்லி மழுப்பி இந்த சனி உங்களை விட்டு விலகி போகிற வரைக்கும் இடத்தையோ சொத்தையோ, உங்களோட சொத்தை உங்களுக்கு சனி வாங்கி தரமாட்டார். மனைவி குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, எனக்கு ஆதரவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய மனைவியும் குழந்தைகளும் வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கும். இருந்தால் கூட மோஸ்ட்லி பண பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் கூட அவங்க உங்கள் கௌரவத்தை காப்பாற்றி கொடுப்பாங்க. எங்கேயாவது வெளியே போனால் நல்லா ஜம்முன்னு இருக்க மாதிரி நடந்துப்பாங்க. நிறையா நீங்கள் செலவுகள் பண்ணுற மாதிரி காட்டிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு கௌரவ குறையும் இல்லாமல் மனைவியும் குழந்தைகளும் பார்த்துக்குவாங்க. வெளிநாட்டு யோகம் இருக்கா? வெளிநாட்டு யோகம் இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமந்தான். வந்தவங்க கூட திரும்பி போக முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் வெளிநாட்டை பற்றி இப்போ கொஞ்சம் யோசிக்காமல் இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இந்த சனி, இந்த 1 வருட காலம் சனி உங்களை கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார். அதனால் உங்களுக்கு பணம் வரக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு தொழிலும் வியாபாரம் கொஞ்சம் மந்த நிலையில் போகிற மாதிரி தான் செய்வாரோ தவிர ரொம்ப நல்லா மிக்க சிறப்பாக இருக்க மாதிரி செய்ய மாட்டார். இதில் உங்கள் சுய ஜாதகங்களையும் பார்த்துக்கிறது நல்லது. ஏதாவது இப்போ கடன் வாங்குறீங்க, அதை தொழிலில் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. அவசரப்பட்டு கடனெல்லாம் இந்த 1 வருட காலம் வாங்காதீங்க. வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலை மாறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலை மாறலான்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையாகும். இன்னொரு வேலை கிடைச்சா மாறுங்க, மோஸ்ட்லி கிடைக்காது. அதனால தான் நான் மாறாதீங்கன்னு சொல்கிறேன். இருக்கிற இடத்துலையே இருங்க. அது பதவி உயர்வு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு வேலை மட்டும் மாறிடாதீங்க. கிடைக்காம போகிறக்கான வாய்ப்பு இந்த வருஷம் கிடைக்காம போகிற வாய்ப்பு தான் அதிகம். அதே போல் பதவி உயர்வு உங்கள் கண்ணு முன்னாடியே வேறு ஒருத்தருக்கு கூட கொடுக்கலாம். அதுக்காக நீங்கள் கோவப்படுறதோ சங்கடப்படுறதோ எதுவும் வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நேரம் அப்படி இருக்கனால உங்களுக்கு கிடைக்காது. அப்படி கிடைச்சா சந்தோஷமாக வாங்கிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 30% பேருக்கு தான் கிடைக்கும். அவங்களுக்கு வல்ல சனி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும்.
மிச்ச 70% பேருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக சிரமம். பதவி உயர்வு உங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட என்ன பண்ணுறது, அவருக்கு போட வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கோங்க, அதுதான் நல்லது. ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடுங்கிறது சனி இந்த வருஷம் கொடுக்கவே மாட்டார் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் அதிர்ஷ்டங்கள் இருக்கா? வாடகை வருமானங்கள் எல்லாம் சிறப்பாக வருமா? வழக்கு ஏதாவது என் மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்குகள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாடகை உங்களுக்கு உயராது. வாடகை வருமானம் எப்போ என்ன வந்துட்டு இருந்துச்சோ அதே தான் வரும். உங்களுக்கு உயர்த்த முடியாது. உயர்த்தினாலும் உங்கள் டெனண்ட் வந்து இந்த வருஷம் முடியாது சார், கொடுக்க முடியாது சார் அப்படிம்பாங்க. அதனால் சில சங்கடங்கள் வரும். அதனால் அந்த வாடகை வருமானமெல்லாம் உயர்த்தாதீங்க. வழக்குகள் எதுவும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி நீங்கள் உயர்த்தாமல் விட்டுட்டிங்கன்னா வழக்குகளில் பிரச்சனை வராது. இல்லைன்னா நான் காலி பண்ண மாட்டேன், நான் ஒரு கேஸை போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்குவான். அதனால் அது ஒன்றும் இந்த வருஷம் வாடகை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க. அதே போல் அதிர்ஷ்டம் அப்படின்றது பணத்தளவில் உங்களுக்கு இல்லை. சந்தோஷம், நிம்மதி, திருப்தி அந்த மாதிரி வகைகளில், திருமணம், குழந்தை பேர், மனைவி சண்டை போடாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிர்ஷ்டமோ தவிர பண அதிர்ஷ்டம் அப்படின்றது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 26 மேலேருந்து 27 ஜூலை வரைக்கும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.